வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை வேளையில் தமிழ் ஆனந்த யோக இணைப்பில் இணைந்திருக்கும் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கும் தலைப்பு தீட்சையின் ரகசியங்கள். தீட்சை என்றால் என்ன? தீட்சை என்றால் உண்மை பொருளோடு மனதை இணைப்பது. அது குரு அல்லது குருவருளோடு தொட்டு காண்பிக்கும் ஒரு சடங்கு முறை என்று கூட சொல்லலாம். தீட்சையின் மூலமாக குருவோடு உயிர் கலப்பு பெற ஒரு தொடக்க நிகழ்வு இது. குருமார்கள் ஞான குரு ஆவார்கள். இந்த ஞான குருக்களே தன் சீடர்களுக்கு உண்மையான தீட்சைகளை வழங்குகிறார்கள். தீ என்றால் மலம், ஷை என்றால் ஒழித்தல். மலமாகிய அழுக்கை ஒழித்தலே தீட்சை. மனிதன் இறைநிலையை அடைவதற்கு மந்திரக்கலை, தந்திரக்கலை, உபதேசக்கலை ஆகிய 3 படிநிலைகள் உள்ளன. மந்திர தந்திரக்கலை இரண்டும் சரியை கிரியை யோக நெறிமுறைகளில் உள்ள குருமார்கள் போதிப்பதாகும். 4, 5, 6, 8 எழுத்து உள்ளிட்ட பல மந்திரங்களை உச்சரித்து செய்யும் பயிற்சிகள் மந்திரக்கலையாகும். இதை போதிப்பவர்கள் மாந்திரீகர்கள். முத்திரைகளையும் எந்திரங்களையும் செய்யும் பயிற்சிகள் தந்திரக்கலையாகும். இதை போதிப்பவர்கள் தாந்திரிகர்கள். இதை செய்பவர்கள். இந்த 2 கலைகளையும் காட்டிலும் உன்னதமான ஒரு ஒப்புயர்வற்ற ஞான நிலைக்கான கலையே உபதேசக்கலை. இதை போதிப்பவர்கள் ஞான குருகள். இந்த தீட்சைகள் 6 வகைப்படும். ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, பாவனா தீட்சை, வாக்கு தீட்சை, யோக தீட்சை, நூல் தீட்சை ஆகும். ஸ்பரிச தீட்சை என்பது ஒரு பறவை முட்டையிட்டு உடல் வெப்பத்தால் குஞ்சு பறித்து வெளியாவது ஸ்பரிச தீட்சை. அது குண்டலினியை புருவ மத்திய அல்லது தலை உச்சியில் நிலைநிறுத்துவது. அடுத்ததாக நயன தீட்சை. ஒரு மீன் முட்டையிட்டு தன் கண்களால் பார்த்து பொறிப்பது போன்றது. அதாவது சீடரின் மனதை அகத்தில் பார்க்க அருளுவதே நயன தீட்சை. பாவனா தீட்சை. ஒரு ஆமை கடற்கரையில் முட்டையிட்டு பின் கடலுக்குள் சென்று முட்டைகள், அது கடலுக்கு போயிடும், முட்டைகள் பொரிந்து குஞ்சுகளாக மாற வேண்டும் என்று இடையறாது தொடர்ந்து நினைச்சிட்டே இருக்கிறது போலதான் இந்த பாவனா தீட்சை. ஞானகுரு தன்னை போன்றே உடல் உணர்வை விட்டு உயிர் உணர்வில் நிலைக்கச் செய்து எண்ணமற்ற மௌன நிலையும் ஆனந்த பெருவெளியில் நிலைக்க வைப்பது. இது பாவனா தீட்சை. யோக தீட்சை அடுத்தது. ஞானகுரு தன் அருளால் அகார உகார மகார சிகார வகார நிலைகளை உணர்த்துவது. தலை உச்சியிலிருந்து 12 இன்ச் உயரத்தில் உள்ள அண்டத்தில் உள்ள பிண்டமான பெருவெளியில் நிலைத்து வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருப்பதே வகார திருநிலை. இதனை ஞானகுரு அக அனுபவமாக உணர்த்துவதே யோக தீட்சை ஆகும். அடுத்தது வாக்கு தீட்சை. ஞானகுரு ஞானிகள் அருளிய திருமறை கருத்துக்களையும் தான் தனக்குள் மெய்ஞான அனுபவமாக உணர்ந்ததையும் இறைத்தன்மையில் நிலைத்து நின்று உள்ளன்போடு கேட்கும் சீடர்களுக்கு சொல்லி அவர் தம் உணர்வில் உயிரில் ஆன்மாவில் கலந்து ஞான அதிர்வுகளை உருவாக்கி என்றென்றைக்கும் வழி நடத்துவது வாக்கு தீட்சையாகும். அடுத்ததாக நூல் தீட்சை. சரியை கிரியை யோக மார்க்க நூல்களை நீக்கி ஞானத்திற்காக மட்டும் மெய் உணர்ந்த அருள் ஞானிகள் அருளிய திருமறைகளையும் அவர்கள் அனுபவித்த பேரானந்த அனுபவங்களையும் நூல் தீட்சை. சரியை கிரியை யோக மார்க்க நூல்களை நீக்கி ஞானத்திற்காக மட்டும் மெய் உணர்ந்த அருள் ஞானிகள் அருளிய திருமறைகளையும் அவர்கள் அனுபவித்த பேரானந்த அனுபவங்களையும் அதன் வழி நடக்கும் போது ஏற்படும் நிறைவான அனுபவ கருத்துக்களையும் நூலாக்கி சீடர்களுக்கு வழிகாட்டும் நூலாக அருள்வது நூல் தீட்சையாகும். இப்போ தீட்சையை பற்றி
பல ரகசியங்களை பகவான் ஓஷோ அவர்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படின்றத பத்தி நாம சிந்திக்க இருக்கிறோம். ஓஷோ அவர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதில தான் அவர் தீட்சையின் ரகசியமாக நமக்கு சொல்றார். அதாவது ஆன்மீக வாழ்க்கைக்கு தீட்சை கொடுத்து ஆரம்பித்து வைத்தல் என்றால் என்ன? தீட்சை கொடுப்பதில் ஆழ்ந்த மறைப்பொருளாக இருப்பதும் ரகசியத்தின் விசேஷமாக இருப்பதும் என்ன? எந்த மாதிரியான தீட்சையை நீங்கள் சன்னியாசிகளுக்கும் சன்னியாசி அல்லாதவர்களுக்கும் தருகிறீர்கள்? அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு விரிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஆன்சராக தான் இந்த புக்ல ஓஷோ அவர்கள் எழுதியிருக்காங்க. மனிதன் உறக்கத்தில் இருப்பதை போலத்தான் இருக்கிறான். மனிதர்கள் உறங்குகிறார்கள். விழித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுவதும் கூட உறக்கம்தான். தீட்சை கொடுப்பது என்றால் விழித்து கொண்டிருப்பவருடன் நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொள்வதாகும். நீங்கள் விழித்துக் கொண்டவருடன் நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொள்வதாகும். நீங்கள் விழித்துக் கொண்டவருடன் நெருங்கி தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தாலே தவிர உங்களால் உங்கள் தூக்கத்திலிருந்து வெளியில் வர முடியாது. ஏனெனில் உங்கள் மனம் நீங்கள் தூக்கத்திலிருந்து வெளிவந்து விட்டதாக கூட கனவு காணும் திறன் வாய்ந்தது. இப்போது உறக்கம் என்பதே இல்லை என்றும் மனம் கனவு காணலாம். எந்த கனவிலும் அது கனவு என்பது உங்களுக்கு தெரிய முடியாது. நீங்கள் அதிலிருந்து வெளிவந்த பிறகுதான் அதுவெல்லாம் கனவு என்பது தெரிந்து கொள்ள முடியும். உங்களால் எந்த கனவையும் நிகழ்காலத்தில் தெரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அதை பற்றி அது போன பிறகுதான், அது கடந்து சென்ற பிறகுதான் எப்போதும் தெரிந்து கொள்ள முடியும். யாராலும் எப்போதும் இது ஒரு கனவு என்று கனவு காணும்போது சொல்ல முடியாது. எந்த நிகழ்கால வார்த்தைகளையும் கனவுக்கு பயன்படுத்த முடியாது. நீங்கள் எப்போதும் கனவு கண்டு முடித்த பிறகுதான் இது ஒரு கனவு என்று சொல்ல முடியும். ஏனெனில் கனவே உண்மை போல நமக்கு தோன்றுகிறது. ஒரு கனவு உண்மை போல தெரியவில்லை என்றால் அது கலைந்துவிடும். அதற்கு உண்மையின் தோற்றம் இருந்தால்தான் கனவை உருவாக்க முடியும். நான் மனிதன் உறக்கத்தில் இருக்கிறான் என்று சொல்லும் போது நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக கனவில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இரவில் நாம் வெளி உலகத்திற்கு மூடப்பட்டிருக்கிறோம். ஆனால் உள்ளே கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். பகலில் நம்முடைய ஐம்புலன்களும் வெளி உலகத்தை நோக்கி திறந்திருக்கிறது. ஆனாலும் உள்ளே கனவில் தான் இருக்கிறோம். ஒரு நிமிடத்திற்கு கண்களை மூடிக்கொண்டால் நீங்கள் மறுபடியும் கனவு காண ஆரம்பிக்கலாம். அது உள்ளே தொடர்கிறது. உங்களுக்கு வெளி உலகத்தை பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனால் அந்த விழிப்புணர்வு கனவு கொண்டிருக்கும் மனம் இல்லாமல் இல்லை. அந்த விழிப்புணர்வு கனவு கொண்டிருக்கும் மனதிற்கு மேல் ஏற்றப்படுகிறது. ஆனால் உள்ளே கனவு தொடர்கிறது. அதனால்தான் நாம் விழித்துக் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும் நேரங்களில் கூட நாம் எது உண்மை என்று பார்ப்பதில்லை. நம் கனவுகளை உண்மைகளின் மீது ஏற்றுகிறோம். நாம் எப்போதும் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை. ஆனால் நாம் நம்முடைய கற்பனையைத்தான் பார்க்கிறோம். நான் உங்களை பார்த்ததும் எனக்கு உங்களை பற்றிய ஒவ்வொருவருக்கும் நான் ஒரே மாதிரி இல்லை. நான் விழிப்புடையவனாக இருந்தால் பின்பு நான் ஒரே மாதிரியாக இருப்பேன். புத்தர் ஏதோ ஒரு இடத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். ஒருவர் ஞான அறிவு பெற்றுவிட்டார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, ஒருவர் ஞான அறிவு பெற்றுவிட்டாரா அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு அவர் எப்போதும் ஒரே மாதிரி கடல் தண்ணீரை போல இருக்கிறாரா என்பதை தெரிந்து கொண்டால் போதும். எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் அது உப்பாதான் இருக்கும். நான் விழிப்பு பெற்றிருந்தால் நான் ஒரே மாதிரியாக இருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை பலவிதமாக பார்ப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் என்னிடம் கனவு காணும் மனதுடன் வருவீர்கள். அது என் மீது பிரதிபலிக்கும். ஒருவருக்கு நான் நண்பனை போல தெரிவேன், ஒருவருக்கு நான் பகைவனை போல தெரிவேன். அவர்களே எடுத்து காட்டிக் கொள்வார்கள். நாம் நம்மை சுற்றியே ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு ஒவ்வொருவரும் அவரவர் சொந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதனால்தான் கடுமையாக மோதிக்கொள்வது இருக்கிறது. உலகங்கள் மோதிக்கொள்கின்றன. உங்கள் உலகமும் என் உலகமும். அதனால் 2 மனிதர்கள் சேர்ந்து ஒரே அறையில் வாழத் தொடங்கினால்
அங்கு இரண்டு உலகங்கள் இருக்கின்றன. அதனால் மோதிக்கொள்வதை தவிர்க்க முடியாது. அந்த அறையில் இரண்டு மனிதர்கள் மட்டும் தங்கவில்லை. அந்த அறையில் மனிதர்கள் தங்கும் அளவிற்கு இடம் இருக்கிறது. ஆனால் அந்த அறையில் இரண்டு உலகங்களுக்கு இடமில்லை. எப்போதெல்லாம் இரண்டு மனிதர்கள் ஒரு அறையில் இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் இரண்டு உலகங்கள் இருக்கின்றன. மனித சமுதாயத்தில் மனித உறவில் வரும் மொத்த சண்டைகளும் இரண்டு உலகங்களுக்கிடையேதான். இரண்டு மனிதர்களுக்கு இடையே அல்ல. நான் என் கனவுகளின் மூலம் ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்ளாதவனாக இருந்து, நீங்களும் உங்கள் கனவுகளின் மூலம் ஒரு உலகத்தை உருவாக்காதவர்களாக இருந்தால், நாம் ஒரே அறையில் எந்த சண்டையும் இல்லாமல் முடிவில்லாமல் வாழலாம். ஏனெனில் இந்த அறை இரண்டு மனிதர்களுக்கு போதுமானது. ஆனால் இரண்டு உலகங்களுக்கு ஒரு முழு கிரகமே கூட போதாது. ஒரு சூஃபி ஏழை பரதேசி இருக்கிறார். அவருக்கு முன் ஹிஜ்ரா என்ற தேவதை தோன்றியது. அது உங்களால் எவ்வளவு தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நாளை காலை உலகத்தில் இருக்கும் எல்லா தண்ணீரிலும் கெட்ட ஆவிகள் விஷத்தை கலக்க போகிறார்கள். அந்த தண்ணீரை யாரெல்லாம் குடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பைத்தியமாகி விடுவார்கள் என்று சொல்லியது. அதனால் அந்த ஏழை பரதேசி இரவு முழுவதும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணீரை சேமிக்கிறார். உண்மையாகவே அந்த சம்பவம் நடக்கிறது. எல்லாருமே அடுத்த நாள் காலை பைத்தியமாகி விடுகிறார்கள். யாருக்குமே முழு ஊரும் பைத்தியமாகி விட்டது என்பது தெரியவில்லை. அந்த ஏழை பரதேசி மட்டும்தான் பைத்தியம் இல்லை. ஆனால் ஊர் முழுவதும் அவர்தான் பைத்தியமாகி விட்டதாக பேசிக்கொள்கிறார்கள். அவரை தவிர எல்லோருமே பைத்தியம் என்பது தெரியும். ஆனா அவரை யாரும் நம்பல. அவருடைய தண்ணீரை குடிச்சிட்டு தொடர்ந்து தனியா இருக்கிறார். ஆனால் அவரால் தொடர முடியல. முழு ஊரும் எல்லாரும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு உலகத்துல இருக்கிறாங்க. யாருமே அவரை கேட்கல. மேலும் இப்போது அவரை பிடிச்சு சிறையில போடுவாங்க அப்படின்ற வதந்தி கூட கிளம்பிட்டு இருக்கு. ஒரு நாள் காலையில அவரை பிடிச்சிட்டு போறதுக்கு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒண்ணு, அவரை உடல்நலம் பாதிக்கப்பட்டவராக கருதி மருத்துவ சிகிச்சை அளிக்கணும். இல்லைன்னா அவர் சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போயிடணும். அவரை சுதந்திரமாக இருக்க அனுமதிக்க கூடாது. அவர் முழுமையாக பைத்தியமாகி விட்டார். அவர் என்ன சொன்னாலும் அவர் புரியும்படியாக இல்லை. அவர் வேறு மொழியில பேசுறார். ஏழை பரதேசினால அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. அவங்களுக்கு அவர்களுடைய கடந்த காலத்தை பற்றி ஒன்னும் தெரியல. அந்த பைத்தியமாகிய காலைக்கு முன்பு நடந்தது எதுவும் அவங்களுக்கு தெரியல. அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அந்த ஏழை பரதேசியால புரிய வைக்க முடியல. அவங்க எல்லாரும் அவர் வீட்டை சுத்தி இருப்பவங்க, அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவரை பிடிச்சிட்டாங்க. அந்த ஏழை பரதேசி அவர்களை பார்த்து ஒரே ஒரு வினாடி, அதிகமாக கொடுங்கள், நானே எனக்கு சிகிச்சை அளித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவர் இந்த பொதுவா இருக்கும் அந்த கிணத்துக்கு ஓடி போய் தண்ணீரை மொண்டு குடிச்சிட்டார். இப்போ அவர் சரியாயிட்டார். இப்போது அந்த ஊரில் இருப்பவங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. இப்போது அந்த ஏழை பரதேசி சரியாயிட்டார். அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது அவர் பைத்தியம் இல்லை. உண்மையாக அவர் இப்போதான் பைத்தியம், உண்மையா இப்பதான் அவரு பைத்தியம் ஆயிட்டார். ஆனா இப்போது அவர் பொதுவான உலகத்தில் ஒருவர். எல்லாரும் உறங்கிக் கொண்டிருந்தால் நீங்களும் உறங்கிக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியாது. எல்லோரும் பைத்தியமாக இருந்தால் நீங்களும் பைத்தியமாக இருந்தால் உங்களுக்கு அது பற்றி தெரியாது. தீட்சை கொடுப்பதென்றால் இப்போது நீங்கள் விழிப்பு பெற்றவரிடம் சரணடைந்து, எனக்கு இது புரியல, நான் பைத்தியமாகவும் தூங்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் ஒரு பாகம், என்னால் புரிஞ்சுக்க முடியல. நான் எப்போதும் கனவுதான் கண்டுட்டு இருக்கேன். என்னுடைய விவேகம் எல்லாம் போலியானது. ஏனெனில் எப்போதெல்லாம் நான் செயல்படுகிறேனோ அப்போதெல்லாம் நான் பகுத்தறிவு இல்லாத என்னுடைய மனதின் பாகத்திலிருந்து தான் செயல்படுகிறேன். இந்த உணர்வு தூக்கி கொண்டிருக்கும் ஒருவரிடமிருந்தும் வரலாம்.
இந்த உணர்வு தூங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தர் இருந்தும் வரலாம். ஏனெனில் உறக்கம் எப்போதும் ஆழ்ந்திருப்பதில்லை, அது தடுமாறும், மிக ஆழமாக செல்லும், பின்பு மேலே வரும், பின்பு மிக ஆழ குறையும். உறக்கம் எப்போதும் சமநிலையில் இருப்பதில்லை. உறக்கத்தில் கூட ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன. முழு இரவுக்கும் நீங்கள் ஒரே சமவெளியில் இல்லை. சில நேரங்களில் நீங்கள் ஆழமாக செல்வீர்கள். மிக ஆழமாக செல்லுவதால் அதை பற்றி பின்பு உங்களால் நினைவு வைத்துக் கொள்ள முடியாது. சாதாரண உறக்கம் நிறைய நிலைகளில் மட்டங்களின் இடையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க விழிப்புக்கும் உறக்கத்துக்கும் இடையே தடுமாறிட்டு இருப்பீங்க. நீங்கள் அவ்வாறு தடுமாறிட்டு இருக்கும் போது ஏற்றத்தாழ்வுகள் விளிம்பிலேயே இருக்கும் போதும் உங்களால் சிலவற்றை வெளியிலிருந்து கேட்க முடியும். நீங்க உறங்கிட்டீங்க, நீங்க எதையாவது கேட்குறீங்க, யாரோ பேசிட்டு இருக்காங்க. சிலவற்றை புரிந்து கொள்ள முடியும், சிலவற்றை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களால் கேட்க முடிகிறது. ஆனால் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதும், பலமான உறக்கத்தில் இருக்கும் போதும் யாராவது பேசினால் உங்களுக்கு கேட்காது. விளக்கங்களுக்கோ அர்த்தங்களுக்கோ அப்போது எந்த வேலையும் உங்களால் முடியாது. இது இந்த சாதாரண உறக்கத்தை போலவே தான் நான் பேசிக்கொண்டிருக்கும் வேதாந்த உறக்கமும். சில நேரங்களில் நீங்கள் எல்லை கோட்டில் இருப்பீர்கள், புத்தருக்கு மிக அருகில். பின்பு உங்களால் புத்தர் என்ன பேசுகிறார், சொல்கிறார் என்பதை சிறிதளவு புரிந்து கொள்ள முடியும். உங்களால் ஏதோ புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமா அவர் சொன்னதை போலவே துல்லியமா இருக்காது. ஆனாலும் உங்களுக்கு ஏதோ உண்மையை பற்றி ஒரு க்ஷண தோற்றம் கிடைக்கும். அதனால யாரொரு தன்னுடைய வேதாந்த உறக்கத்தின் எல்லையில் இருக்கிறாரோ அவருக்கு தீட்சை வேண்டி இருக்கும். அவருக்கு ஏதோ கேட்கிறது, அவருக்கு ஏதோ புரிகிறது, அவர் ஏதோ பார்க்கிறார். எல்லாமே ஏதோ பனிமூட்டத்தில் இருப்பது போல இருக்கிறது. ஆனாலும் அவர் ஏதோ உணர்கிறார். அதனால் அவர் விழித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை அணுகி அவரிடம் சரணடைய வேண்டும். இந்த அளவிற்கு ஒரு தூக்கத்தில் இருப்பவரால் செய்ய முடியும். இந்த அளவிற்கு செய்ய முடியும். அதனால் அவர் சரணடையலாம். இவ்வாறு சரணடைதல் என்றால் உறக்கத்தை தவிர முற்றிலும் வித்தியாசமாக ஏதோ நடக்குது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். எங்கோ அவர் உணர்கிறார். அவருக்கு சரியாக தெரிஞ்சிருக்க முடியாது, ஆனால் அவர் உணர்கிறார். எப்போதெல்லாம் புத்தர் கடந்து செல்கிறாரோ அப்போதெல்லாம் உறக்கத்தின் எல்லை கோட்டில் இருப்பவர்களுக்கு இந்த மனிதனுக்கு ஏதோ நிகழ்ந்திருக்கிறது என்பதை உணர்வார்கள். அவர் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார். இது தீட்சை கொடுப்பவரின் பக்கத்திலிருந்து பார்த்தா இது தீட்சை வழங்குதல். ஒருவர் நானாகவே எதுவும் செய்ய முடியாது, நான் வழி இல்லாமல் இருக்கிறேன், நான் இந்த வினாடியில் சரணடைய முடியவில்லை என்றால் நான் மறுபடியும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடலாம் என்று எனக்கு தெரியும். பின்பு சரணடைய சாத்தியமில்லை. அதனால் தொலைக்க முடியாத சில வினாடிகள் இருக்கின்றன. யார் ஒருவர் அந்த வினாடிகளை தொலைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வினாடி மறுபடியும் பல ஆண்டுகளுக்கு பல வாழ்க்கையில் கிடைக்காமல் போகலாம். ஏனெனில் எல்லை கோட்டிற்கு வருவது ஒருவரின் அவங்க கையில இல்லை அப்படின்னு சொல்றார். சில சமயங்கள்ல பல காரணங்களினால் அது உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறது. உங்கள் உறக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. சில நேரங்கள்ல இது நடக்கும். அதாவது புத்தர் கடந்து செல்வார், ஆனால் நீங்கள் எல்லையில் இருந்தால்தான் உங்களால் சரணடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். யார் ஒருவர் தீட்சை பெறுகிறார்களோ அவர்களுக்கு சரணடைதலை தவிர வேறு எதுவும் உதவாது. ஆரம்பிப்பது என்றால் சரணடைவது. யார் ஒருவர் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறாரோ மற்றும் தீட்சை வழங்குதலுக்கு தீட்சை வழங்குதலுக்கு ஸ்ரோட்டாபானா என்று புத்தர்களின் வழக்கத்தில் சொல்வார்கள். இதற்கு பாயும் மின்சாரத்திற்கு வந்தவர் என்று பொருள். புத்தர் மின்சாரத்தை போல பாய்ந்து கொண்டிருக்கிறார். யார் ஒருவர் அவரிடம் சரணடைகிறாரோ இந்த மின்சாரத்தில் விழுந்து அவரும் பாயத் தொடர்கிறார். இதுதான் ஸ்ரோட்டாபானா.
மின்சாரம் உங்களிடம் வர முடியாது. மின்சாரம் உங்கள் வீட்டின் ஓரமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதில் குதிக்கலாம். ஆனால் நீங்கள் நீந்த ஆரம்பித்தால் பின்பு நீங்கள் தடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். பின்பு நீங்கள் மின்சாரத்துடன் சண்டையிட ஆரம்பிக்கிறீர்கள். பின்பு எங்கோ சென்று அடைவதற்கு உங்களுக்கு குறிக்கோள்கள், லட்சியங்கள் இருக்கின்றன. அதனால் சில மனிதர்கள் ஞான அறிவு பெற்றவரிடம் வந்து விடுகிறார்கள். ஆனால் வாதிக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் காரணங்களை கேட்பார்கள். அவர்கள் ஆதாரங்களை கேட்பார்கள். அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பார்கள். இந்த வழி போராட்டத்திற்கு உரியது. அவர்கள் ஞான அறிவு பெற்றவருடன் சண்டை போடுவார்கள். இது ஞான அறிவு பெற்றவரை எந்த விதத்திலும் புண்படுத்தாது. ஆனால் இது உங்களை பாதிக்கும். ஏனெனில் அந்த வினாடி தொலைந்து விடுகிறது. சரணடைதல் என்றால் ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றுடன் ஓடுவதுடன் தன்னையே ஆற்றுக்கு கொடுப்பதாகும். இப்போது ஆறு பாய்கிறது. அவன் அதை தொடர்கிறான். அவன் இப்போது நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில், முழுமையாக நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறான். அதனால் தீட்சை பெற்றவருக்கு, தீட்சை என்றால் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடன் இருக்க, முழு நம்பிக்கையுடன் இருக்க ஒரு ஆரம்பம். இது ஒரு பகுதியாக இருக்க முடியாது, முழுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பகுதியாக சரணடைந்தால் அது சரண் அடைதலே அல்ல. நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஒரு பகுதியாக நீங்கள் சரணடைய முடியாது. ஏனெனில் பகுதியாக சரணடைதலில் நீங்கள் எதையோ தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது உங்களை மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு தள்ளிவிடலாம். உங்கள் சரணடையாத பாகம் நாசமூட்டும். எந்த வினாடியும் நீங்கள் மறுபடியும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கலாம். சரணடைதல் எப்போதும் முழுமையானது. அதனால்தான் நம்பிக்கை அவசியமாகிறது. அது எப்போதும் ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு தேவையானதாக இருக்கும். நம்பிக்கை முழு நிபந்தனையாகவும் முழு தேவையாகவும் அவசியமாகிறது. நான் என்ற அகந்தையின் அடிபாகமாக உள்ளது. நீங்கள் சரணடைந்தால் நீங்கள் அடிபாகத்தையே சரணடைய செய்து விட்டீர்கள். நீங்கள் முழுவதுமாக கைவிட்டு விட்டீர்கள். இப்போது உள்ளே தடுமாற முடியாது. ஏனெனில் நீங்கள் கனவை விட்டுவிட்டீர்கள். அதனால் தீட்சை பெற்றவன் பக்கத்திலிருந்து பார்த்தால் இது ஒரு முழுமையான சரணாகதி. இது தீட்சை வழங்கியவர்க்கு தீட்சை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது மிக கடினமானது அல்ல. இது மிக சாதாரணமானது. இது தூங்கிக் கொண்டிருக்கும் ஒருவன் விழித்துக் கொண்டிருக்கும் ஒருவனிடம் சரணடைந்து உதவி கேட்கிறான். இது சாதாரணமானது. இதில் சிக்கல் எதுவும் இல்லை. ஆனால் யார் ஒருவர் உங்களுக்கு தீட்சை வழங்குகிறாரோ அவருக்கு இது மிக சிக்கலான, மிக கடினமான ஒன்று. சாதாரணமாக நாம் சரணடைதல் தான் மிக கடினம் என்று நினைத்துக் கொள்கிறோம். உங்களால் சரணாகதி இல்லாத மனப்பான்மையிலே நீடிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் வழக்கமானதாக இல்லாமல் ரகசியமானதாக இருக்கிறது. வழக்கமானதிலிருந்து ஆரம்பிப்பது நல்லது. பின்னர் ரகசியமான விஷயங்களுக்கும் உள் விஷயங்களுக்கும் தொடரலாம். சரணடைதலை தொடர்ந்து ஒத்த வகையில் இருக்கும் முதல் விஷயம் பொறுப்பு. யார் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறாரோ அவர் சரணடைகிறார். யார் ஒருவர் விழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் பொறுப்பு ஏற்கிறார். நீங்கள் ஒரு புத்தரிடமோ அல்லது இயேசுவிடமோ அல்லது முகமதியரிடமோ போய் நீங்களே சரணடைந்து விட்டால் முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் எதை சரணடை செய்தீர்களோ அது மட்டும்தான் உங்களிடம் இருப்பது. இதற்கு மேல் உங்களால் எதையும் சரணடைய செய்ய முடியாது. நீங்கள் உறக்கம், கனவை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இதை சரணடைய செய்யுங்கள். உங்கள் உறக்கம், உங்கள் கனவு, உங்கள் முழு அர்த்தமற்ற கடந்த காலம், நீங்கள் இவற்றை சரணடைய செய்யுங்கள். தீட்சை பெற்றவருக்கு இது கடந்த காலத்தை சரணடைய செய்வதாகும். இப்போ உங்களுக்கு தீட்சை வழங்கியவருக்கு இது எதிர்காலத்திற்கான பொறுப்பு. அவர் பொறுப்பாளியாகி விடுகிறார். அவர் மட்டும்தான் பொறுப்பாளியாக முடியும்.
பொறுப்பு விழிப்புடன் வருகிறது. இது உண்மையில் வாழ்க்கையின் அடிப்படை சட்டம். உறக்கத்தில் இருக்கும் ஒருவர் தனக்கே கூட பொறுப்பாளி கிடையாது. ஆனால் விழிப்புடன் இருப்பவர் மற்றவர்களுக்கும் பொறுப்பாளியாகிறார். புத்தர் எல்லா குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் அவர்தான் பொறுப்பு என்று நினைத்தார். இயேசுவின் முழு கதையும் இந்த பொறுப்பின் அடிப்படையில தான் உள்ளது. முழு கிறிஸ்தவ மதமும் அதன் முழு கொள்கையும் இந்த பொறுப்பிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இயேசு ஆதாமில் ஆரம்பித்து நம் வரை நடக்கும் எல்லா பாவங்களுக்கும் அவர்தான் பொறுப்பாளியாக உணர்கிறார். இயேசு பொறுப்பாளியாக உணர்வதால் சிலுவையை தன்னுடைய முதுகில் சுமப்பதின் மூலம் நம்முடைய பாவங்கள் பொறுத்து கொள்ளப்பட்டு மன்னிக்கப்படலாம் என்று நினைக்கிறார். அவர் எந்த வகையிலும் பொறுப்பாளி அல்ல. இயேசு எந்த பாவத்தையும் செய்யவில்லை. இருப்பினும் அவர் பொறுப்பாளியாக உணர்கிறார். ஏனெனில் அவர் விழித்து கொண்டார். அவர் விழிப்பு நிலையில இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரியாக அவர் உணர்கிறார் அப்படின்னு சொல்றார். இந்த முழு மனித இனத்திற்கும் அவர் பொறுப்பேற்று நாம் மாற வேண்டும் என்பதற்காக இறந்தவர் அவர். நம்மளுக்காக தான் அவர் இருந்தார். நாம் அவரை வழிபட தொடங்குகிறோம். இதன் மூலம் அவர் கடவுளின் மகன் என்றெல்லாம் நாம் அவரை பற்றி கனவு காண ஆரம்பிக்கிறோம். உண்மையில் நாம் அவரை அமைதி உண்டாக்கும் மருந்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரண் அடைதலுக்கு ஒத்த விஷயம் பொறுப்பு. நீங்கள் அவரிடம் வந்து சரணடைந்தால் பின்னர் அவர் குறிப்பிட்டு உங்களுக்கு பொறுப்பாகிறார். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் எல்லாவற்றையும் விட்டுடு, என்னிடம் வந்து என் கால்களில் சரணடைந்து விடு அப்படின்னு சொல்லலாம். இயேசு நான் தான் உண்மை, நான் தான் கதவு, நான் தான் வாசல், என்னிடம் வந்து என் வழியாக கடந்து செல்லுங்கள், கடைசி நாள் தீர்ப்பில் நானே சாட்சியாக இருந்து உங்கள் சார்பில் பதிலளிக்கிறேன் என்று சொல்லலாம். இதெல்லாம் ஒற்றுமை ரீதியில் சொல்வது. ஒவ்வொரு நாளும் தீர்ப்பு வழங்கும் நாள்தான். ஒவ்வொரு வினாடியும் தீர்ப்பு வழங்கும் வினாடிதான். கடைசி நாள் என்று எதுவும் இருக்க போவதில்லை. யாரொருவர் தன்னை இப்பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக நினைக்கிறாரோ அவர் உங்களுக்கு ஆரம்பித்து வைக்கலாம். இல்லாவிட்டால் யாரும் உங்களுக்கு தீட்சை வழங்க முடியாது. எந்த ஒரு குறிப்பிட்ட தனி மனிதனும் உங்களுக்கு தீட்சை வழங்க முடியாது. தீட்சை கொடுக்க உரிமை இல்லாதவர்கள் கொடுப்பதினால் முழு தீட்சை வழங்குதலும் அதன் முழு ரகசியங்களும் அதன் அழகும் கெட்டுவிட்டது. யாரொருவர் உள்ளே நான் என்ற அகந்தை இல்லையோ, யார் ஒருவர் உள்ளே உறக்கம் இல்லையோ, யார் ஒருவர் உள்ளே கனவு இல்லையோ அவர்கள் தீட்சை வழங்கலாம் அப்படின்னு ஓஷோ அவர்கள் தீட்சை வழங்குதலை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அவரே ஒரு கதை ஒண்ணு சொல்றார். ஒரு பணக்காரர் அவர் இறந்துட்டார். அந்த பணக்காரர் மட்டுமல்ல, அவர் நல்ல ஒரு புத்திசாலியும் கூட. அவர் மகனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அவர் உயில் எழுதி வச்சிருக்கார். அந்த கிராமத்து பெரியவங்களுக்கும் பஞ்சாயத்தாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார். அந்த உயில்ல என்னோட சொத்துல இருந்து என்னவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு பின்பு நீங்கள் என்னுடைய குழந்தைக்கு கொடுங்கள் அப்படின்னு தெளிவா எழுதியிருக்க. 5 பெரியவங்க, அந்த பெரியவங்க 5 பேர் தங்களுக்குள் சொத்தை பிரிச்சுக்கிறாங்க. எதெல்லாம் விலை மதிப்பு உள்ளதோ அதெல்லாம் அவங்களுக்குள்ள பங்கு போட்டு எடுத்துக்கிறாங்க. பயன் இல்லாதத, ரொம்ப காஸ்ட்லியா இல்லாதத சிலதை மட்டும் தவிர்த்து விடுறாங்க. வேற இன்னும் மிச்சம் இல்லை, அதை யாரும் எடுத்துக்கல. அந்த அந்த பயன் இல்லாத பொருள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. இறந்த பணக்காரர் தான் பையன்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்து வச்சிருக்கிறார். குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அதை திறந்து பார்க்க சொல்லி அவரு ஏற்கனவே சொல்லி வச்சுட்டார். அந்த வயசு வந்துருச்சு. அந்த பையன் அந்த கடிதத்தை திறந்து படிச்சு பார்க்குறான். அதில்
பெரியவர்கள் நிச்சயமாக அந்த உயிலை வேறு விதமாக தான் விளங்கி இருக்கலாம். நீ வயதிற்கு வந்தவுடன் இந்த உயிலுக்கு விளக்கத்தை கொடு. அதில் உங்களுக்கு பிடித்ததையெல்லாம் எடுத்துட்டு பிறகு உங்களுக்கு அந்த பிடித்தது எல்லாம் என்னோட குழந்தையிடம் கொடுத்துருங்க பெரியவங்க கிட்ட அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. இத போய் பெரியவங்க கிட்ட காட்டுறான். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா கொடுத்துடுறாங்க. உன்னுடைய வயது வருவதற்கு முன் கொடுத்தால் பெரியவங்க அதை அழிச்சிடுவாங்க. அதனால் நீ அந்த வயதிற்கு வந்த பிறகு அதை எடுத்துக்கொள்ள தயாராகும் வரை அவர்கள் அவங்க அதை தன்னுடைய சொத்து போல அதை பாதுகாத்து தரட்டும் அப்படின்னு தான் அதுல எழுதியிருந்தது. அவங்களும் அதை அவங்களோட இது போல நல்ல பாதுகாத்து இந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுல என்ன சொல்றாருன்னா, இது அதுல முழுமையான அந்த விளக்கம் அவங்களுக்கு அது கிடைச்ச பிறகுதான் அவங்க அதை கொடுக்குறாங்க. எப்பவுமே அந்த ஒரு பாகமான அந்த விளக்கத்தை அவங்க வேறு விதமாக புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். எப்போதெல்லாம் ஒரு பாகமாக சரணாகதியும் இருக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் என்னுடைய போதனைகளை தவறாக விளக்குவீர்கள். என்னுடைய கட்டளைகளை உங்களுக்கு பிடித்த வகையில் வரிசைப்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் உறக்கத்தில் உங்கள் உறக்கத்தன்மையுடைய மனதுடன் அதை அர்த்தமுள்ளதாக ஆக்குவீர்கள். அதனால் ஒருவர் முழுமையாக சரணடைந்தாலே தவிர பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. எப்போது ஒருவர் முழுமையாக சரணடைகிறாரோ பின்பு முழு பொறுப்பு குருவிடம் விழிப்பு பெற்றவரிடம் வந்துவிடுகிறது. பின்பு அது முழுமையானது. முன் தினங்களில் எல்லாம் தீட்சை பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒருவர் தீட்சை பெறுவதற்கு பல ஆண்டுகள் காத்திருக்கணும். இந்த காத்திருத்தல் ஒரு சோதிக்கும் கட்டமாக இருந்தது. மேலும் இந்த காத்திருப்பு ஒரு நல்ல பயிற்சியாகவும் இருந்தது. குறிப்பிட்ட காலம் வரை காத்திருந்தால்தான் உங்களுக்கு தீட்சை வழங்குவார்கள். நீங்கள் கேள்வி கேட்காமல் குரு தானாகவே பதில் சொல்லும் வினாடி வரை காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருந்து கேள்விகள் அர்த்தமற்றதாகிவிடும். மனம் களைப்படைந்துவிடும். அதற்கு ஆர்வம் தொலைந்து அது வேலை செய்யாமல் இருக்கும். நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும் கேள்விகளே இல்லாத ஒரு வினாடி வரும். எப்போது கேள்விகளே இல்லையோ அப்போது குரு பதில் சொல்ல ஆரம்பிப்பார். காத்திருக்கும் காலம் அறிவிற்கு எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு ஒரு பயிற்சியாகும். அதே நேரத்தில் நான் உங்களை தியானத்திற்கு தள்ளிவிடுவேன். அந்த நேரத்துல நான் உங்களை தியானத்திற்கு தள்ளிவிடுவேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. குருவாக இருப்பவர் உங்களுடைய உடலில் உங்களிடம் சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு முறை தொடுவது கூட, ஒரு கையை தலையில் வைப்பது கூட ஏதோ செய்வதுதான். உள்ளார்ந்த மின்சாரத்தை மாற்றுவதற்கு ஆசனங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். முத்திரைகளையும் பயன்படுத்தினார்கள். ஒவ்வொரு முறையினருக்கும் புதிய முறைகள் தேவைப்படும். ஏனெனில் மனம் மாறிவிட்டது. உங்கள் உடலுடன் வேலை செய்வதற்கு குருக்கள் போதை மருந்துகளை கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். குரு உங்களுடைய உடலுடன் பின்பு உங்கள் உணர்வுகளுடன். உங்களுடைய உணர்வுகள் மாறி உருமாற்றம் அடையும் வகையில் ஒருவர் சுற்றுப்புற சூழலை அமைக்க வேண்டும். எப்பவெல்லாம் சரணடைய முடிகிறதோ அப்போதெல்லாம் குரு வருவார். குரு இருக்கிறார். குருமார்கள் எப்போதும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிறார்கள். உங்களால் யாரையாவது கண்டுபிடிக்க முடிந்தால் நல்லது. உங்களால் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் பிரபஞ்சத்திடமே சரணடையுங்கள். அப்போது குரு தோன்றுவார். அவர் வருவார். நீங்கள் ஆன்மீக ரீதியில் காலியாக ஆவீர்கள். பின்பு ஆன்மீக பலம் உங்களை நோக்கி வேகமாக உங்களை நிரப்பும். ஆனால் மனதிடம் ஒரு விஷமம் இருக்கிறது. நீங்கள் கோபமடைந்தால் அந்த நிமிடமே கோபமடைவீர்கள்.
ஆனால் நீங்கள் சரணடைய வேண்டும் போல் உணரும் போது நீங்கள் அதை பற்றி யோசிப்பீர்கள். நீங்கள் அதை பற்றி திட்டம் தீட்டுவீர்கள். நீங்கள் காத்திருப்பீர்கள். மனம் எப்போதும் ஒரு வினாடியில்தான் எல்லையில் இருக்கும். அதனால் உடனடியாக தெய்வத்திடமோ எதனிடமோ சரணடைந்து விடுங்கள். அது ஒரு மரமாக கூட இருக்கலாம். ஏனெனில் உண்மையானது நீங்கள் யாரிடம் சரணடைகிறீர்கள் என்பதில்லை. உண்மையானது உங்கள் சரணடைதல் தான். ஒரு மரத்திடம் சரணடைந்தால் மரம் உங்களுக்கு ஆசானாகிவிடும். வேத நூல்களால் வெளிப்படுத்த முடியாத பல விஷயங்களை பற்றி அந்த மரம் உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஒரு கல்லிடம் சரணடைந்தால் கல் கடவுளாகிவிடும். கடவுள் வெளிப்படுத்தாத பல விஷயங்களை அந்த கல் வெளிப்படுத்தும். உண்மையானது சரணடைதல் தான். எப்போதெல்லாம் சரணடைதல் இருக்கிறதோ அப்போதெல்லாம் ஒருவர் தோன்றி உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார். தீட்சை வழங்குதல் என்றால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீட்சை வழங்குவதை பற்றி பகவான் ஓஷோ அவர்கள் இந்த உரையை நிறைவு செய்திருக்கிறாங்க. இப்ப இந்த பொறுப்பேற்றுதல் பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் முறை அதெல்லாம் பத்தி நம்மளுடைய மகரிஷி அவர்களும் நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம நன்மணி ஐயா அதை விளக்கமா சொல்லுவாங்க. ஐயா அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதெல்லாம் நல்லா விளக்கி சொல்றதுக்கு. இத்துடன் நானும் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த இந்த தமிழானந்த யோக அறக்கட்டளைக்கு நன்றி. இதுவரை செவிமடுத்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.